பொரியலுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, டக்குன்னு வந்து ரெடி ஆயிரும். இது நீங்கள் தீபாவளிக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். குழந்தைங்க பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். போடும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டக்கூடாது, கொஞ்சம் தட்டி தட்டி மேலே ஒன்று மேலே ஒன்று ஒட்டிடும். அவங்களுக்கு சொல்லி தருங்களா, ஃபோல்டிங் பண்ணி சுட்டு எடுத்தால் இந்த நடுவில் கோடு மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடுக்கு உள்ளே வந்து நம்ம அமுக்குனா பபுள்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் இப்படி கோல்டு வந்துருக்கு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லெப்சர். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு மும்பையில் மகாராஷ்டிரக்காரங்க விரும்பி செஞ்ச சாப்பிட்ற பொருள் தான் நான் பண்ண போகிறேன். அது சங்கர் பாலி. சரிங்களா? அவங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பண்ணுற ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவங்க பியூர் கீயில் பண்ணுவாங்க. நம்ம பியூர் கீவில் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்ம 2 பொருள் வச்சு சூப்பராக பண்ணிடலாம். வாங்க என்ன இதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் பிஸ்கெட்னு அழைப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அப்போ தான் புரியும் சங்கர் பாலினா என்ன, பிஸ்கெட்னா என்னன்னு. அதுக்கு நான் 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன். ஸ்வீட் கூட்டி தர்றதுக்காக 1 பிஞ்ச் உப்பு. இது செய்யும் முறை தண்ணியில் பிசையக்கூடாது, பாலில் தான் பிசைக்கணும். பால் இப்போ பாலை நல்லா சூடு பண்ணிக்கலாம். 1/2 கிலோ மைதாவுக்கு நான் 1/4 கிலோ சீனி எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கீ, தாராளமாக 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 1/2 கிண்ணி சமையல் எண்ணெய். இதை இப்போ அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு பக்குவமே இந்த பால், எண்ணெய், சீனி எல்லாம் ஒன்று சேரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்து பொங்கி வர வரைக்கும் நம்ம அப்படி கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த பால், சீனி, நெய், எண்ணெய் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்துட்டு இதை கோரி நம்ம அப்படியே இதில் மேலாட்ட ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, எவ்வளோ தேவையோ ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சரிங்களா? இப்போ பயங்கரமாக சூடாக இருக்குது. நான் கரண்டியால் அப்படி பிசைஞ்சு கொஞ்சம் ஆற வச்சுட்டு கையால் பிசைஞ்சிட்டு பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இது இப்படியே விடக்கூடாது. இது அப்படி சொலட்டி மடக்கி ஒரு 1/2 மணி நேரம் பிசையணும். அப்போ தான் சங்கர் பாலி வந்து நல்லா ஃபோல்டிங்காக வரும். காற்று போகாத அளவுக்கு ஒரு பாத்திரத்தை போட்டு ஒரு 15-20 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆகிட்டு மாவு நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக ஆகிட்டு கேட்குங்களா, அப்படியே ஸ்பான்ச்சி ஆகிட்டு மாவு. இப்போ இந்த மாவை நம்ம சட்டியில் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து ட்ரை ஆகாது. இந்த அளவு மாவு எடுத்துருக்கேன். இது வந்து லேசாக வந்து நம்ம தேய்க்கக்கூடாது, நம்ம குண்டு தேய்ச்சிக்கணும். இது நல்லா மடிப்பாக வரணுன்னா இப்படி மடக்கிக்கணும். இன்னொரு மடிப்பு, இன்னொரு மடிப்பு. கொஞ்சம் காஞ்ச மாவில் வச்சு டீப் பண்ணி கட்டையில் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ இந்த அளவு தீன் வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா க்ரன்ச்சியாக வரும். இது இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். இது இந்த மாதிரி இப்படி ஸ்கொயராக வரணும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இது நல்லா டைம் எடுக்கும். கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், போட்ட உடனே எல்லாம் தானாக மேலே எழும்பி வருது. எந்த அளவு கேஸ் சிம்மில் இருக்கோ அந்த அளவு நல்லா முருவலாக புரிஞ்சு வரும். இந்த அளவு மாவு பொரியலுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, டக்குன்னு வந்து ரெடி ஆயிரும். இது நீங்கள் தீபாவளிக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம். குழந்தைங்க பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுத்த பேட்சும் போட்டுக்கலாம். போடும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டக்கூடாது, கொஞ்சம் தட்டி மேலே ஒன்று மேலே ஒன்று ஒட்டிடும். அவங்களுக்கு சொல்லி தருங்களா, ஃபோல்டிங் பண்ணி சுட்டு எடுத்தால் இந்த நடுவில் கோடு மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த கோடுக்கு உள்ளே வந்து நம்ம அமுக்குனா பபுள்ஸ் மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் இப்படி கோல்டு வந்துருக்கு பாருங்கள். பொரியல் பாலி பண்ணும் போது கொஞ்சம் பொறுமை தேவை. கேஸை கூட்டி வச்சுட்டோன்னா மேலே ஃபுல்லாக கரிஞ்சிரும், உள்ளே ஃபுல்லாக வதக்குன்னு ஆயிரும். பொறுமையும் அமைதியும் கண்டிப்பாக தேவை. இது இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ எண்ணெயில் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு இது வேகாத மாதிரி வதக்குன்னு இருக்குது. நல்லா கொஞ்சம் ஆறுன பின்ன மூணு சவுண்ட் வரும். இப்போவுமே நல்லாவே இருக்குது. இங்கே இப்போ சூடாக இருக்கனால லேசாக வதக்குன்னு இருக்குது. ஆறுன பின்ன பார்க்கலாம். ஆறுன பின்னாடி நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்களோ அந்த இதுக்கு வந்துடும்.
அதே மாதிரி இது சூடாக சாப்பிட்டா உங்களுக்கு இனிப்பு தெரியாது. நல்லா ஆறின பின்ன சாப்பிட்டா தான் நம்ம போட்ட இனிப்பு நமக்கு அப்படியே எடுத்து தரும். அப்படியே பிஸ்கெட் மாதிரி இருக்கு பாருங்கள். ஃபைனலாக நம்ம சங்கர் பாலி செஞ்சு முடிச்சாச்சு. ஊரே தீபாவளி கொண்டாடி பட்டாசு வெடிக்குது. நான் நம்ம எண்ணெய் சட்டிக்குள்ளே நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். கரண்டிக்கும் பொறுக்கி சட்டிக்கும் சண்டை. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். இந்த ஸ்நாக்ஸ் பேர் சங்கர் பாலின் எதுக்கு வந்தது? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியலன்னு என்கிட்ட கேளுங்க. நான் இதுக்கு பேர் சங்கர் பாலி ஏன் வந்தது நான் உங்களுக்கு பதில் தரேன். சரிங்களா? எல்லாம் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. சங்கர் பாலி எல்லார் வீட்லேயும் எனக்கு பிளேட் வர ஆரம்பிச்சிட்டு காட்டுற பாருங்க. பக்கத்துல என்ன வந்திருக்குன்னு இது பாருங்க. இது பக்கத்துல தான் கொடுத்துருக்கேன். சிறுபருப்பு லட்டு, நான்கட்டை பிஸ்கெட்டு, கரஞ்சி, முறுக்கு, சங்கர் பாலி. இங்கே மும்பையில் இவங்களும் இல்லைன்னா தீபாவளியே வராது. இது ரெண்டும் ட்ரெடிஷ்னல், மகாராஷ்டிரா ட்ரெடிஷ்னல் கண்டிப்பாக செய்வாங்க. முறுக்கு அவங்க பண்ணுற முறுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பக்கத்துலேருந்து வந்துட்டு இப்போ வரிசை எல்லார் வீட்லேயும் வந்துடும். இப்போ நானுமே எல்லாம் கொஞ்சம் லேசாக ரெடி ஆகிட்டு எல்லாம் கொண்டு கொடுப்பேன். தித்திக்கும் தீபாவளி, இனிப்பான தீபாவளி, ஸ்வீட் எடு கொண்டாடு. இனிமையாக பேசு, இனிமையாக சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நம்ம டெய்லி இனிமையாக சாப்பிட்டு இனிமையாக பேசலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னென்ன ஸ்நாக்ஸ் பண்ணீங்க அதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். தீபாவளி ஆரம்பிச்சுட்டா உங்கள் ஊரில் ஆரம்பிக்கலையா? எண்ணெய் சட்டியில் நிற்கும் போதை பார்த்து பத்திரமா நில்லுங்க. பிள்ளைங்க பட்டாசு வெடிக்கும் போது நீங்கள் கூட போய் நில்லுங்க. நீங்கள் என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடுவாங்க. மும்பையில் இன்னைக்கு 6 to 7 லட்சுமி பூஜன். இன்னைக்கு யாருமே நான்வெஜ் பண்ண மாட்டாங்க. சாயங்காலம் ரொம்ப விசேஷம். அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பணம் நகையெல்லாம் வச்சு நல்லா சூப்பராக பூஜை பண்ணுவாங்க. நானுமே இப்போ கொஞ்சம் நேரத்தில் பூஜை பண்ண போகிறேன். இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக என்னை ஃபாலோ பண்ண அனைத்து உறவுக்கும் மீண்டும் ஹாப்பி தீபாவளி. மீண்டும் நல்ல ஒரு ஸ்வீட்ல நான் சந்திக்கிறேன். பாய். சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் யூ.